நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ராசிகளில் ராகு இருக்கும் பொழுது நன்மை செய்யும் என்று சொல்வது ஏன் என்பது பற்றி பார்ப்போம். ஆமேடம், எருது, சுறா, நண்டு, கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமைந்து நிற்கில் பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் போற்றிடுவர் வேறு இன்னும் புகழக்கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரத்தும் இடைவிடாமற் கிரகம் இருந்தாயில் தேமீவு பர்வதமா யோகமாகும் சீமான் ஆகுவான் ராஜயோகம் செப்பே. தமிழ் ஜோதிட நூல்களில் மிகவும் மதிப்பு வாய்ந்ததான ஜாதக அலங்காரம் ராகுவை பற்றி குறிப்பிடும் மேற்கண்ட பாடல் ஏறத்தாழ அனைத்து ஜோதிடர்களும் அறிந்த ஒரு புகழ்பெற்ற பாடல். இப்பாடலின் முதல் 3 வரிகள் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 ராசிகளில் ராகு இருந்து அதனுடைய தசை வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு பூப்படுக்கையில் படுக்கும் ராஜயோகம் என சொல்லுகிறது. அடுத்த வரிகள் 4 கேந்திரங்களிலும் தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் சிறப்பான பர்வத யோகத்தை தரும் என குறிப்பிடுகிறது. மேலே சொல்லப்பட்ட இந்த 4 கேந்திரங்களில் கிரகங்கள் எனும் அமைப்பை மேற்கண்ட ராசிகளில் இருக்கும் ராகுவிற்கு 4 கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் இந்த யோகம் என்று சிலரும், இந்த ராசிகளில் ராகு இருக்கும் நிலையில் லக்கணத்திற்கு 4 கேந்திரங்களில் கிரகங்கள் இடைவிடாமல் இருந்தால் இது போன்ற சிறந்த பர்வத யோகம் என்று சிலரும் கருத்து வேற்றுமை கொள்கின்றனர். ஜாதக அலங்காரத்திலேயே இப்பாடலுக்கு லக்கணத்திலிருந்து இடைவிடாமல் 4 கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருந்தால் என்றுதான் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய 30 ஆண்டுகளுக்கும் மேலான ஆய்வில் நான் உணர்ந்த உண்மை என்னவெனில் மேற்கண்ட மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய இடங்களில் ராகு அமர்ந்து இந்த பாவங்களில் இருக்கும் ராகுவிற்கு கேந்திரங்களில், அதாவது ராகுவின் முதலாம் கேந்திரமான அவர் இருக்கும் வீட்டில் அவருடன் இணைந்து ஒரு கிரகம், அடுத்து ராகுவிற்கு 4இல் 1, அடுத்ததாக எதிரில் இருக்கும் கேதுவுடன் இணைந்து ஒரு கிரகம், அடுத்து ராகுவிற்கு 10ஆம் இடத்தில் ஒரு கிரகம் என இடைவிடாமல் கிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை ராகு தன் சசையில் செய்வார். இதுபோன்ற அமைப்பில் ராகு 11இல் இருந்தாரெனில் மற்ற அனைத்து கிரகங்களும் பணபர ஸ்தானங்கள் என்று சொல்லப்படும் 2, 5, 8, 11இல் இருக்கும். அப்போது பாக்கியாதிபதி 2இல் இருக்கலாம். ஜீவனாதிபதி 5இல் அமர்ந்து ராகுவை பார்க்கலாம். தனாதிபதி 8இல் அமர்ந்து தன் வீட்டை பார்க்கலாம். பஞ்சமாதிபதி ராகுவுடன் இணைந்திருந்து ஜீவனாதிபதி பார்க்கலாம். இந்த கேந்திர அமைப்பில் ராகு அனைத்து கிரகங்களின் இணைப்பினால் அவர்களின் பலத்தை கவர்ந்து தன் தசையில் மிகப்பெரிய தனலாபத்தை, பொருளாதார மேன்மையை ஜாதகருக்கு தருவார். அதேபோல ராகு 3ஆம் இடத்தில் இருந்தாரெனில் மற்ற கிரகங்கள் ஆபோக்லிப ஸ்தானங்கள் என்று சொல்லப்படும் 3, 6, 9, 12 ஆகிய இடங்களில் இருக்கும். இந்த அமைப்பிலும் பாக்கியாதிபதி தன் வீட்டிலோ அல்லது ராகுவுடன் இணைந்து தன் வீட்டை பார்வையிட்டோ மற்ற துர்ஸ்தானாதிபதிகள் ஒருவருக்கொருவர் மாறியமர்ந்தோ இருப்பார்கள் எனில் ராகு யோகம் செய்வார். அதே நேரத்தில் ராகுவிற்கு 4 கேந்திரங்களிலும்
இடைவிடாமல் கிரகங்கள் இருக்கும் நிலையில் இந்த யோகம் பூரணமாக கிடைக்கும். ஏதேனும் ஒரு இடத்திலோ அல்லது ராகுகேதுக்குடன் கிரகங்கள் இணையாமல் ராகுவிற்கு 2 பக்கங்களில் மட்டும் கிரகங்கள் இருந்தாலும் யோக அமைப்பு தான். ஆனால் இந்த யோகம் செயல்பட வேண்டுமெனில் ராகுவின் தசை வர வேண்டும். புத்திகளில் இந்த அமைப்பு நிறைவான பலனை அளிக்காது. ஒரு வகையில் ராகுவை நான் இராமாயணத்தில் ராமபிரானால் மறைமுக வழியால் வீழ்த்தப்பட்ட வாலியுடன் ஒப்பிடுவேன். எப்படியெனில், இராமாயணத்தில் வரும் கதாபாத்திரமான வாலி தன் எதிரில் நின்று சண்டையிடுபவர்களின் பலத்தை தன் வசமாக்கி கொள்ளும் திறமை படைத்தவர். அதனாலேயே ஸ்ரீராமர் வாலியை மறைந்திருந்து அம்பெய்து வீழ்த்தினார். அதுபோலவே ராகுவும் தன் எதிரில் அமர்ந்து தன்னை பார்க்கும் கிரகங்களின் பலத்தை முற்றிலும் தனதாக்கி கொண்டு அந்த கிரகங்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவார். உதாரணமாக, கேதுவுடன் இணைந்து ராகுவை பார்க்கும் செவ்வாயின் தசையில் நல்ல கெட்ட பலன்கள் எதுவும் முழுமையாக இருக்காது. ஆனால் அடுத்து நடைபெறும் ராகுவின் தசையில் ராகு செவ்வாயின் பலன்களை முழுமையாக செய்வார். அதேபோல் கேதுவுடன் இணைந்து கீழயோகத்தில் இருக்கும் குருவின் பலனை ராகு முழுக்க தனது தசையில் செய்து விடுவார். குரு தசை ராகு தசையின் பலன்களின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் தனக்கு எதிரில் இல்லாமல் தன்னை தனது சிறப்பு பார்வைகளால் பார்க்கும் குருவின் முழு பலத்தையும் ராகுவால் பறிக்க முடியாது. அதாவது ராகுவிற்கு திரிகோணங்களில் இருந்து தனது 5, 9ஆம் பார்வைகளால் ராகுவை பார்க்கும் குரு தனது பலத்தை இழக்க மாட்டார். இன்னொரு நிலையாக சிறப்பு கேந்திர பார்வைகளை பெற்ற சனியும் செவ்வாயும் குறிப்பிட்ட ஒரு நிலையில் ராகுவை பார்ப்பது நல்ல பலன்களை தராது. அதாவது செவ்வாய் 4ஆம் பார்வையும் சனி 10ஆம் பார்வையும் சிறப்பு கேந்திர பார்வைகளாக கொண்டவர்கள். இவர்கள் இருவரும் ராகுவிற்கு கேந்திரங்களில், அதாவது ராகுவிற்கு 4இல் சனியும் 10இல் செவ்வாயும் இருந்தால் இருவருமே ஒரு சேர ராகுவை பார்ப்பார்கள். இதுபோன்ற அமைப்பில் ராகு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் எந்த ஆதிபத்தியங்களுக்கு உரியவர்களோ அந்த ஆதிபத்தியங்களையும் இருவரின் காரகத்துவங்களையும் ராகு தனது தசை புத்திகளில் அல்லது அவர்களின் தசை புத்திகளில் கெடுப்பார். இது குறிப்பாக இதுபோன்ற கேந்திர அமைப்பில் சனி செவ்வாய் இருந்தால் ராகு திசை சனி புத்தி அல்லது சனி திசை ராகு புத்திகளில் சனி அடிமை வேலை மற்றும் தொழில்காரன் என்பதால் ஜாதகருக்கு வேலை இழப்பு, தொழில் சரிவு போன்றவைகளும், செவ்வாய் சகோதர காரகன் என்பதால் ராகு திசை செவ்வாய் புத்தி அல்லது செவ்வாய் திசை ராகு புத்திகளில் சகோதர இழப்பு, சகோதர விரோதம் போன்ற பலன்களும், மேற்படி கிரகங்களின் ஜாதக ஆதிபத்தியங்களில் கெடுதலான நிகழ்வுகளும் நடக்கும். இதே அமைப்பு தலைகளாக, அதாவது ராகுவிற்கு 4இல் செவ்வாயும் 10இல் சனியும் இருந்தால் இருவரும் ஒரு சேர கேதுவை பார்ப்பார்கள். அப்போது நான் மேற்சொன்ன பலன்கள் கேது திசை சனி புத்தி அல்லது சனி திசை கேது புத்தியில் மற்றும் கேது திசை செவ்வாய் புத்தி அல்லது செவ்வாய் திசை கேது புத்திகளில் நடக்கும். பொதுவாக இன்னொரு கருத்தையும் சொல்லிவிடலாம். சந்திரனின் ஏறு கணு ராகு, இறங்கு கணு கேது என்பதால், அதாவது சந்திரனின் சுற்றுப்பாதையில் ஏறுபாதை ராகு, இறங்குபாதை கேது என்பதால் ராசி சக்கரத்தின் முதல் 6 ராசிகளான மேஷம் முதல் கன்னி வரையில் ராகு இருந்தால் நல்ல பலன்களையும், அடுத்த 6 ராசிகளான துலாம் முதல் மீனம் வரை கேது இருந்தால் நல்ல பலன்களையும் செய்வார்கள். மேஷம், ரிஷபம் முதலான 5 ராசிகள் ராகுவிற்கு நல்ல இடங்களாக சொல்லப்பட்டதன் சூட்சுமம் என்னவென்று பார்ப்போம். ஜோதிட
மூல நூல்கள் அனைத்தும் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆய்ந்த 5 ராசிகளை ராகு சுயமாக நன்மை செய்யும் இடங்களாக குறிப்பிடுகின்றன. இந்த 5 இடங்களில் தனித்திருக்கும் ராகு மேற்கண்ட பாவங்களின் அதிபதி என்ன தருவாரோ அதை அப்படியே அந்த கிரகமாக மாறி தருவார். ஆனால் வேறொரு கிரகத்துடன் இணைந்திருக்கும் பொழுதே உடனிருக்கும் கிரகத்தின் தன்மைகளுக்கு ஏற்ப பலன்களை மாற்றி தருவார். 12 ராசிகளிலும் சரராசிகள் எனப்படும் மேசம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 ராசிகள் மட்டும் தனித்துவம் வாய்ந்தவை மற்றும் இதில் அமரும் கிரகங்களும் வலுப்பற்றவை என்று நமது கிரந்தங்கள் சொல்கின்றன. மற்றவர்களை விட இந்த 4 ராசிகளை மட்டும் சிறப்பாக சொல்வதன் காரணம் இவைகளில் மேசம் காலபுருஷனின் லக்கணமாகவும் மற்றவை காலபுருஷனின் கேந்திர ராசிகளாகவும் அமைவதால்தான். இன்னும் நுணுக்கமாக சொல்லப்போனால் இந்த 4 ராசிகளிலும் ராஜ கிரகங்கள் உச்ச வலிமை அடைவதே இவற்றின் சிறப்புக்கு காரணம். சரராசிகளில் அமரும் கிரகங்கள் சுப வலிமையை அடைவதால்தான் சனி, செவ்வாய் ஆகிய பாவக்கிரகங்களின் சர வீடுகளான மேசமும் மகரமும் ராகுவிற்கு நன்மை தரும் வீடாக சொல்லப்பட்டது. ராகுவிற்கு நன்மை என்றால் அது எதிர்த்தன்மை வீடுகள் கேதுவிற்கு நல்லது ஆயிற்றே. அதன்படியே சனி, செவ்வாயின் சிற வீடுகளான கும்பமும் விருச்சகமும் கேதுவுக்கு நல்ல வீடுகள் ஆயின. பாவக்கிரகங்களின் சர வீடுகள் மட்டும் நன்மை செய்யுமென்றால் சுபக்கிரகங்களின் சிற வீடுகளும் அது பொருந்தும் அல்லவா? இயற்கை சுபக்கிரகமான சுக்கிரனின் ஒரே சிற வீடான ரிஷபம் ராகுவின் நன்மை தரும் வீடானது. சுக்கிரனின் சர வீடான துலாமில் அமரும் ராகு நன்மையை செய்வதில்லை என்பதும் துலா கேது நன்மைகளை செய்வதும் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது. சந்திரனின் ஏர்கணை என்று சொல்லப்படும் மேசம் முதல் கன்னி வரை உள்ள 6 ராசிகள் மட்டும் ராகுவிற்கு பலம் என்பதால் இந்த 6 ராசிகளில் விட்டு வெளியில் இருக்கும் குருவின் வீடுகளான தனுசு, மீனம் இதில் இடம்பெறவில்லை. ராகு நன்மை தரும் இடங்களாக சொல்லப்படும் 5இல் 4 ராசிகள் காலபுருஷனின் முதல் 6 வீடுகளுக்குள் அடங்குவதன் சூட்சமம் இதுவே. இந்த 5இலும் இறுதியான மகரத்தில் இருக்கும் ராகு மற்ற 4 வீடுகளில் இருப்பதை விட குறைவான பலனை அளிப்பதும் இந்த காரணத்தினால்தான். இன்னும் நுணுக்கமாக அந்த விஷயத்தின் உள்ளே சென்று ஆராய்ந்தால் நமது பாவக்கிரகங்களின் சூட்சமோடு தியரியின்படி, அதாவது ஐயா ஆதித்ய குருஜி அவர்களின் பாவக்கிரகங்களின் சூட்சுமோடு தியரியின்படி செவ்வாய், சனியின் உச்சநிலைகள் அந்த வீடுகளில் அமரும் ராகுவிற்கு வலுத்தர வேண்டும் என்ற கணக்கும் இதில் அடங்கும் என்பது தெரிய வரும். சந்திரனின் நிழலால் உண்டாகும் கிரகம் ராகு என்பதாலும் சந்திரனுக்கே பாவக்கிரகம் என்ற அமைப்பு தேய்பிரையில் இருப்பதாலும் அவரது சர வீடான கடகமும் பெரும்பாலும் பாவராகவே இருக்கும். புதனின் உபய வீடு ஏறுகணையின் இறுதி வீடானாலும் ராகுவிற்கு நன்மை தரும் வீடுகளாக ஒதுக்கப்பட்டன. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.